தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு. விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாகா சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார். அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்காம 10,000 குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு. நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்தை கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது, சட்டத்துல இடம் இருக்கு. அந்த செய்திக்கு நன்றி, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு நன்றி. அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிட்டேன், அடுத்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு, அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்க பேசினேன், அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது. அதுல என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க, ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசல, ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்துல இருக்கு. பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்க பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸை அடுத்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் அப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையாளர் சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல. நீங்க பிரிச்சு பார்க்கல இல்ல இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள். ஓகே ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டுருங்க. அண்ணா நான் ஒரு ஏவி போட்டேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும்தானே? இல்ல இது இல்ல, அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு, இருந்தாலும் வெளிப்படையா கன்வே ஆகணும்ல. அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத் லேப போடுங்க, நம்ம பத்திரிகைகளோட கிளிப்பு அங்க போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.